Swayam Prabha. Digital India. Educated India. நான்கு பத்தி விசாலமுடையதாகவும் விசாலத்தை காட்டிலும் 2 அம்சம் நீளமாக இருக்க வேண்டும். மத்தியில் 4 பத்தி நீளமும் 2 பத்தி அகலம் கொண்ட கூடம் இருக்க வேண்டும். 4க்கு 2 மையத்தில் கூடத்தை எடுத்துகிற சொல்லிடுறாங்க. 32 தூண்கள். இதன் முகப்பத்திரமானது ஒரு பத்தி இருக்க வேண்டும். இந்த மண்டபத்திற்கு சுந்தரம் என்று பெயர், அழகு என்ற பெயர்னு சொல்கிறாங்க. 32 தூண் வந்துடுதா? அது மையத்தில் தூண் வருது. அந்த 2 தூணை எடுத்து என்ன பண்ணுறோம், முகப்பத்திரத்தில் மாற்றிடுறோம். மையத்தூண் வரும்போது என்பதா ஒரு தூணத்துக்கு இது வரைக்கும் அந்த இது நீ அது ஆக்ஷன் இருக்காது. இது தூண் இருக்காது. இந்த கூடத்துக்கு தூண் வராது, எதுக்கும் வராது. இது ஏன்னா வழியாக இருக்கும்போது, இந்த இடத்துல இருக்கும்போது வழியாக அதை கொடுக்கும்போது, முகப்பத்திரம் கொடுக்கும்போது இந்த இடத்துலையும் தூண் வராது. இந்த 2 தூணை தான் கொடுக்கும். அப்போ இது தூணெல்லாம் என்ன பண்ணால் இந்த அணுவெட்டுக்கால் தூணாக மாறும், நீளமாக மாறும். நீளமாக மாறிட்டு ஆழித்தூண். அடுத்தது ஈஸ்வரகாந்தம். அதாவது ஒரே டைப்பில் இருக்கிறத விட்டு அடுத்தது இன்னொன்று பாரு, அடுத்தடுத்து அதே டைப்பில் இருக்கும். அதுக்கு அடுத்து ஈஸ்வரகாந்தம் வரும். 7 பத்தி விசாலமுடையதாகவும் அதை காட்டிலும் 4 பத்தி நீளம் உள்ளதும். அதில் ஏதாவது டவுட் இருக்கா சார்? அதில் 7 பத்தி விஸ்தாரம், 7க்கு 11. இந்த நடுவில் 3 பத்தி அளவில் சதுரசமான கூடம் அல்லது அங்கனம் இருக்க வேண்டும். கூடம் அல்லது அங்கனம்னா உயர்ந்திருக்க வேண்டும். 3க்கு 3 மையத்தில் 3 பத்தி அளவில். அதை சுற்றிலும் ஒரு பாகம் அளவில் அலிந்தம் இருக்க வேண்டும். இடைவெளி. அதன் 2 பக்கங்களில் 2 பத்தி விஸ்தாரம் 5 பத்தி நீளமுள்ள 2 அங்கனங்கள் கற்பிக்க வேண்டும். அங்கனங்கள்னா திரும்பி உயரமான ஒரு பகுதியை பார்க்கணும். முதல்ல 7க்கு 11ன்றது தெளிவு உங்களுக்கு நீள் சதுரம். அதில் மையத்தில் 3 பத்தி சதுரமாக மண்டபம் இருக்கணும் உயரமாக. அதை சுற்றி ஒரு பத்தி மண்டபம் அழிந்தோம்னா மண்டபம் வரணும். அதற்கு 2 பக்கமும் 2 பத்தி விஸ்தாரத்தில் 5 பத்தி நீளத்தில் உயரமான ஒரு இடம் வேணும். அதற்கு வெளியும் சுற்றிலும் ஒரு அம்சம் மண்டபத்தில் கற்பிக்க வேண்டும். 9-4-3-6. அதன் முகப்பத்திரமான 3 பத்தி விசாலமும் 1 பத்தி நீளம் இருக்க வேண்டும். 84 தூண்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பத்தி அளவில் வாரம் இருக்க வேண்டும். இதற்கு ஈஸ்வரகாந்தம் என்று பெயர். இப்போ பாருங்கள், இதில் பத்தி 7 கேட்டாங்க. 1 2 3 4 5 6 7. இதில் பார்த்தீங்கன்னா 11. 1 2 3 4 5 6 7 8 9 சாரி 9 10 11. இதில் மையமாக 3க்கு கூடம் உயரமாக இருக்கும், அங்கனமாக இருக்க வேண்டும். இந்த மையப்பகுதி தலையிலே இந்த மாதிரி உயரமாக மேலே இருக்கும் ஒரு ஃப்ளோரில். அதை சுற்றிலும் ஒரு பகுதி அங்கனம். அங்கனம் தாழ்ந்த லெவலில் இடைவெளியாக. அதன் 2 பக்கங்களிலும் 1 2 3 4 5 பத்தி 2 பத்தி அகலம் உள்ள இது அங்கனம் உயரமாக வரணும். அப்போ இந்த ஓரம் உயரம் வரணும், அந்த ஓரம் உயரம் வரணும், மையம் உயரம் வரணும். சுற்றி ஒரு பத்தி மண்டபம். இதுக்கு சுற்றியும் ஒரு பத்தி வரும், இதுக்கு சுற்றியும் ஒரு பத்தி வரும், இதுக்கு சுற்றியும் ஒரு பத்தி. ஓவரால் பார்த்தாலும் ஒரு சுற்றி மண்டபம் வரும். அப்போ இந்த லெவல் கீழே இருக்கும், இந்த 3 லெவலும் உயரமாக இருக்கும். சீலிங்கில், தரையில் இல்லை, சீலிங்கில். சீலிங்கில் ஆமாம் தெரியல, நான் பார்க்கல, அதை பார்த்ததில்ல. இந்த மாதிரி மையத்தில் ஒரு இடைவெளி இருக்கும், முன்னாடி ஒரு இடைவெளி இருக்கும், பின்னாடி ஒரு இடைவெளி இருக்கும். இது இதற்கு உள்ள நுழைகிற பகுதி. இது உள்ளே வரணும். இதன் உள்ள மேடைகள் வேணால் தனியாக அங்கனம் அமைச்சுப்பாங்க. ஆனால் இதில் சொல்லலை. இங்கே அமைச்சாலும் சரி, இங்கே அமைச்சாலும் சரி. அங்கனம்ன்றது மண்டபம் உயரமாக்குறது, உயரமாக இருக்கணும். அது
சீலிங்க்கு மேலே இந்த மாதிரி உயரம் போகும். உயரம் நீளம் போக மண்டபத்தினுடைய தூண்கள் அதிகமாக மைய இருட்டாகவும் காற்று வசதி கம்மியாக போகும். அப்போ அந்த இடம் உயரமாக்கும் போது அதன் வழியாக வெளிச்சமும் காற்றும் உள்ளே வர்றதுக்காக. அடுத்தது அந்த கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள். சர்வோதபத்திகம் கடைசி. இது படத்தை வைப்பா. இது கடைசியாக சொல்லியிருக்காங்க, 9 பத்தி விசாலமும் அதை காட்டிலும் முன்பு போல் நீளம் உள்ளதாகனா, முன்பு 4 பத்தி நீளம் சொல்லியிருக்காங்க. அப்போ 9 ஒரு 4 13 பத்தி, 9க்கு 13 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 3 6 9 10 13, 9க்கு 13 பத்திகள். இது அந்த மோசாலை விட்டுட்டு போட்டிருக்க கட்டம். உள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நடுவில் 3 பத்தி அளவில் சதுரசமான கூடம் அங்கறக்கணுன்றாங்க. மையத்தில் 3 பத்தி 3க்கு 3 எடுத்தாச்சு. அதில் அதை சுற்றிலும் ஒரு பாகம் அழிந்தும் இருக்க வேண்டும். இடைவெளி கொடுத்துருக்கோம் சுற்றி. அதன் 2 பக்கங்களும் 2 பத்தி விஸ்தாரம் 5 பத்தி நீளமுள்ள 2 அங்கணங்கள். முன்ன போட்டோம் அதே மாதிரி தான் கொடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதற்கு வெளியில் சுற்றிலும் 2 பத்தி அளவில் மண்டபம் இருக்கணும். முன்னாடி 1 பத்தி இருந்தது, இப்போ 2 பத்தி சுற்றி மண்டபம் வருது பாருங்கள். அதை சுற்றி 2 பத்தி மண்டபம் வருது இல்லையா? ஒவ்வொரு முகபத்திரமும் 5 பத்தி விசாலமும் 2 பத்தி அகலமும் இருக்க வேண்டும். அப்போ 5 பத்தி நீளம் 2 பத்தி அகலம், இது மாதிரி 2 பக்கத்தில் பண்ணுறான். மற்றது பக்கம் என்ன பண்ணுறான், 3 பத்தி அகலமும் 1 பத்தி நீளமுடையதாக இருக்க வேண்டும். இந்த பக்கம்லாம் 5 தூண் 10 தூண் போட்டிருக்கான், அதில் 4 தூண் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி 120 தூண்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு மட்டும் சொல்கிறான் 120 தூண் கொடுங்கன்னு சொல்லி. 120 தூண் இருக்கான்னு பார்த்துங்க. 12 தூண் எடுக்கிறோம் சார். உள்ளேருந்து 12 தூண் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, மையத்தை 4, 12 தூண் எடுக்கிறோம். நூற்றி 40ல் 12 தூண் எடுக்கிறோம். ஸோ 128. நூற்றி 20 போட்டிருக்கா, முடிக்கல இல்லையா? அதை இல்லை 100 இல்லை, நான் ஸ்ரீபத்திரம் இல்லைப்பா, இது கடைசி சர்வோதாகரம். 120 முடிச்சிருக்கு. அது இந்த வந்து 28. அப்போ இதில் முகபத்திரத்தில் இருக்கிற தூண்கள் இப்போ கணக்கில் எடுக்கப்படலை. ஏன்னா மையம் இடைவெளி வரல, மையத்தில் தூண் வரல. ஆமாம், 9க்கு 9 பத்தி நீளமுள்ள 4 4 9 4 13. அப்போ வந்து 10க்கு 14 140. அதில் 12 கால் எடுத்துகிட்டா மிச்சம் 128 கால். முகப்பத்திரம் வராது, ஏன்னா மையத்தூண் கிடையாது, ரெட்டப்படையில் வர்றதுனால. இப்போது இந்த ஸ்தம்பத்துக்கு ஏற்றதை மரங்கள் திரவியங்கள் சொல்கிறாங்க. திரவியங்கள்னால் பொருட்கள். எந்தெந்த திரவியத்தில் பொருட்களில் வந்து அந்த ஸ்தம்பம் என்ற தூண்கள் செய்யலான்னு சொல்கிறது. மண்டபங்களை செங்கற்கள், கருங்கற்கள், மரங்கள், தந்தங்கள், உலோகங்கள் இவைகளினால் கல்பிக்கலாம். எல்லா இடங்களிலும் திரவிய ஜாதிகள் கலந்திருக்க வேண்டும். அவ்வாறு கலந்திருப்பது உத்தமமாகும். திரவிய ஜாதிகள்னால் வேறுபட்ட திரவியங்கள், கல், செங்கல், மரம் இந்த மாதிரி கலந்துருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஜாதியாக இல்லாமல் மண்டபங்கள் எதுலன்னா செங்கல்லில் கட்டலாம், கருங்கல்லில் கட்டலாம், மரம், தந்தம், உலோகத்தில் 5 விதமான பொருட்களையும் கட்டலாம் சொல்கிறான். ஆனால் அதில் திரவிய ஜாதிகள் கலந்திருப்பது, மற்றது ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிறது உத்தமம். இப்போ கீழே வந்து கருங்கல் போட்டுட்டு தூண் வந்து கருங்கல்லாக வச்சுட்டு மேலே உள்ளே போடக்கூடிய திராவிகள்லாம் மரம் போட்டு அது மேலே செங்கலால் ஓட்டுறது,
மரத்தூண்கள் வச்சுட்டு மேலே கீழே தலவரிசை கருங்கல்ல போட்டுட்டு மேலே மரத்தூண்கள் போக்கிறது, கல்லால் பொதியல் வைக்கிறது, இந்த விஷயங்கள் வந்து முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறது உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழமையான கட்டடங்களில் மண்டபங்களில் இது இருக்கும். அந்த மாதிரி செய்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மரம் வந்து ஒரு வேளை நீங்கள் கல் இல்லாமல் மரத்தில் தூண்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, அது எந்தெந்த மரத்தில் அதுக்கு ஏற்ற மரங்கள் என்னென்னு சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த வர்ணாசிரமத்தில் சொல்கிறாங்க யார் யாருக்கு எந்த விதமான மரங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கருங்காலி, கருங்காலி, வன்னி, வேம்பு, வேங்கை, சிலிந்திரகம், பிசிதம், திந்துகம், ராஜாதனம், ஹோமம், மாதுகம். மாதுகம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, இலுப்பை தான் மாதுகம்னு சொல்லி வருது. மாதுகம் இவைகள் தூண்களுக்கு ஏற்ற மரங்களாகும். இவைகள் தேவர்கள், பிராமணர்கள், அரசர் இவர்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் தகுதி உள்ளதாகும். வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா காரியங்களுக்கும் தகுதி உள்ளதாகும் சொல்கிறாங்க அந்த மரங்கள் எல்லாமே. பிசிதம், திந்துகம், நிம்பம், ராயதனம், இலுப்பை, சிலிந்திரகம், ஸ்தம்பருஜா இந்த மரங்கள் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் கூறப்பட்டவைகளாகும். அப்போ இலுப்பை வந்து 2 பேரும் பயன்படுத்தலாம், சிலிந்திரிகம் 2 பேரும் பயன்படுத்தலாம், ராயதனம் பயன்படுத்தலாம், வேம்பு பயன்படுத்தலாம், திந்துகம் பயன்படுத்தலாம், எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆனால் பர்டிகுலராக இவங்க இதை தான் பயன்படுத்தணுன்ற மாதிரி விதிகள் சொல்லியிருக்காங்க. தூண்களுக்கான மரங்கள், ஸ்தம்பத்திற்கான மரங்கள், ஸ்தம்பம் போடுறதுக்கான மரங்கள் இது. ஸ்தம்பங்கள் உருவங்கள் வட்ட வடிவமாகவோ சதுரசமாகவோ அஷ்டாச்சரமாகவோ சோடச்சரமாகவோ இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஸ்தம்பங்கள் என்றக்கூடிய தூண்கள் வட்டமாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், 8 பட்டையாக இருக்கலாம், 16 பட்டையாகவும் இருக்கலாம். தூண்கள் அதனுடைய உருவங்கள். ஸ்தம்பத்தை போன்ற வடிவமும் உறுதியான பட்டையும் உடைய மரங்கள் சகல விதமான காரியங்களுக்கு ஏற்றதாகும். அதாவது தூண் மாதிரி வளவு இல்லாமல் நேராக நிற்கக்கூடிய வட்ட வடிவான மரங்கள் இருக்கியா, அந்த மரங்கள் எல்லா வித காரியத்துக்கும் உறுதியாகவும் இருக்குன்றாங்க. ஏன்னா நீங்கள் அதில் என்ன செய்ய தேவையில்லை, கழிக்க வேண்டிய வேலைகள் இல்லை, சேர்க்க வேண்டிய வேலை இல்லை, அது உருண்டையாகவும் இருக்கிறதுனால அது எல்லா விதத்துக்கும் தூணுக்கு அப்படியே பயன்படுத்தலான்றதுனால பட்டை உறுதியாக இருந்தால் அதை அப்படியே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பனை, தென்னை, பாக்கு, மூங்கில், தாழை ஆகிய மரங்கள் தோல் அழுத்தமான மரங்களாகும். தோல் அழுத்த மரம், அதனால தான் பனைமரத்தை கருங்கல் வேலைகள் மேலே ஏற்றுறதுக்கெல்லாம் பனைமரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சது. அதெல்லாம் தோல் ரொம்ப அழுத்தம், மரம் உறுதி, தோலும் அழுத்தியம் இல்லை கூட. அந்த படிப்படியாக இருக்கும் அந்த பட்டை, கல் பெட்டிட்டு போகும்போது அந்த மரம் கீழே வழுக்கி விடாமல் அந்த பல்லில் வந்து தாங்கி நிற்கும். பனைமரத்தை பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கும் அந்த பனைமரம், அதில் மரத்து மேலேயே அந்த வரி வரியாக என்ன பண்ணால் கல்லை பெரட்டின்னு போகும்போது கல் வழிக்கூடாமல் இருக்கிறதுக்கு கல் அந்த அந்த இதில் ஒரு எட்ஜில் நின்றுடும். அது எவ்வளோ வெயிட்ட கல் இருந்தாலும் அந்த மரம் அந்த எட்ஜ் அந்த சின்ன தோல் பட்டையானது அதை தாங்கி நிற்கும். அதனால தான் கல் ஏற்றுறதுக்காக மடிக்கிறதுக்கு பனைமரங்களை பயன்படுத்தினாங்க. அந்த கல் தோலும் உறுதியானது, மரமும் உறுதியானது. தேவர்கள், பிராமணர், அரசர்களுக்கு தூண்களை செங்கற்கள், கருங்கற்கள், மரங்கள்லாம் கல்பிக்க வேண்டும். செங்கல், கருங்கல், மரத்தால் தூண் வைக்கலாம். சாரி, 3 பேருக்கும். வைசியர் சூத்திரருக்கு சிலைகளெல்லாம் தூண்கள் கற்பிக்க கூடாது. சிலைனா என்னது? கருங்கல். வைசிய சூத்திர மக்கள் தூண்களை கருங்கல்லால் அமைத்து வாழக்கூடாது. இது இந்த தூண் ஸ்தம்பன்ற விஷயம் வீடு கட்டும் போதும் தூண்களை வச்சு வீடு கட்டிருக்காங்க பழைய காலத்தில். இன்றைக்கு இல்லை. இப்போ ரெண்டும் பொதுவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த தூண் விஷயம், மண்டபம் சேர்க்குற விஷயம் தேவர்கள், பிராமணர்கள், ராஜாக்கள்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சூத்திர வைசியம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிறது தேவர்கள் தான், கோவில் தான். அப்போ தேவர்களுக்கானது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பார்த்துட்டு போகணும். இப்போ யாரும் சூத்திர வயசில் யாரும் அந்த மாதிரியே இல்லை, ராஜாக்கள் யாரும் கிடையாது. துவேஷம், அந்த வர்ணாசிரம துவேஷம் இல்லை. இவங்க தான் அந்த மரத்தை வச்சு கட்டணுன்றதையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த மரங்களும் இப்போ நம்ம அதை பயன்பாட்டு கொண்டு வர முடியாது. இது ஒரு இது எல்லாமே இது வைசிய சூத்திரத்தில் இது தேவர்கள். அந்த அந்த கடைசியாக வரக்கூடிய இந்த மண்டபம் எல்லாமே கருங்கல்ல தூண் வரக்கூடாது. மரத்துலேயோ செங்கல்லையோ வரலாம். அதான் அவங்களுக்கு திரும்பி வேலை கொடுக்கணும் இல்லையா? கான்செப்ட் அதுதான் சார். திரும்பி வேலை, அது சீக்கிரம் டைம் இதுவாகவும் திரும்பி அவங்க வேலை செய்யணும், வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு. கல்லில் செஞ்சுட்டா வேலை கிடையாது, காலத்துக்கும் இருக்கும், அவ்வளோதான். அது இல்லாமல் அது ஒன்று இருக்குது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதில்
இப்போது இந்த விஷயத்தில் பின்னாடி வந்து நடைமுறையில் வழங்கப்படும் மண்டபங்களின் பெயர்கள் இது ஒவ்வொரு கோயில்களில் இருக்கும், உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மண்டபங்களுடைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். மகா மண்டபம், சபா மண்டபம், அலங்கார மண்டபம், துஜ மண்டபம், நாட்டிய சோபன மண்டபம், பூத மண்டபம், அஷ்டாங்க மண்டபம், 4 கால் மண்டபம், 16 கால் மண்டபம், வசந்த மண்டபம், வேணுகான மண்டபம், திரையங்க மண்டபம், பத்மாகார மண்டபம், கமலாகார மண்டபம், சித்திர மண்டபம், கல்யாண மண்டபம், 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், நீராழி மண்டபம், நிர்த்தன மண்டபம், யாகசாலை மண்டபம், பரிவார மண்டபம், முகசாலை மண்டபம், நந்தி மண்டபம், வேத மண்டபம், அஷ்டாங்க மண்டபம், வாகன மண்டபம், ஊஞ்சல் மண்டபம். 8 பகுதிகள் உடையது. அஷ்டாங்கன்னா 8 8 64 பகுதிகள் உடையது. அது 8க்கு 8 8 பத்திக்கு 8 பத்தி போட்டிருப்பாங்க சதுரச்சமாக. அது அஷ்டாங்க மண்டபம் சதுரமாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நீங்கள் கோயில்களில் இது எல்லாமே ஒரே கோயிலில் இருக்காது, எல்லா மண்டபமும் ஒரே கோயிலில் இருக்காது. ஒரு கோயில்களில் இதுக்கான பெயர்கள் வழங்கப்படும். பொதுவாக இருக்கிற மண்டபம் ஒன்றா இருக்குன்னா வசந்த மண்டபம் சரி, நிறைய கோயில்களில் வசந்த மண்டபம் ஒன்றா இருக்கும், அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் பேர் வசந்த மண்டபமாக இருக்கும். இப்போ மையத்தில் ஒரு மண்டபம் வச்சு சுற்றி ஜலதாரை வச்சு சுற்றி மண்டபம் கொடுத்தோம் இல்லைங்களா? நீங்கள் மேடம் கேட்டாங்க வரராஜ பெருமா கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யாரோ கேட்டாங்க, ஒரு மண்டபம் வந்து மையத்தில் உயரமாக வச்சுட்டு அதை சுற்றிலும் தாழ்வான ஜலதாரை தண்ணி வெளியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி வச்சுட்டு அதன் பிறகு ஒரு 2 பத்தி மண்டபம், 1 பத்தி 2 பத்தி மண்டபம் வைக்கணும். இந்த மாதிரி அமைப்பது வசந்த மண்டபம். ஏன்னா வெய்ய நாளில் சாமி வந்து கொடை காலத்தில் சாமி வந்து அந்த மண்டபத்தில் போயிட்டு இலைப்பாடுறதுக்காக அனுப்புறது வசந்த மண்டபம்னு சொல்லி நடைமுறையில் இருக்கிறது. அந்த மாதிரி அமைக்கிறது வசந்த மண்டபம். அது பெரிய அளவில் இருக்கிற மாதிரி இருந்தால் மண்டபங்கள் 2 பத்தி 3 பத்தி நிறைய போகும். சிறிய அளவில் இருந்தாக்கா மையத்தில் ஒரு பத்தியும் சுற்றளவில் ஒரு பத்தியும் விட்டு வெளியில் ஒரு பத்தியும் வச்சுருப்பாங்க. இப்போ திருவள்ளரையில் அந்த மாதிரி ஒரு பத்தியில் தான் வசந்த மண்டபம் இருக்குது. வசந்த மண்டபம் வெளியில் வர்றது, நீராழி மண்டபம் குளத்தில் வர்றது, பிரகார மண்டபமாக அது மாளிகை பத்தி மண்டபம், மாளிகை பத்தி மண்டபம், திருமாளிகை பத்தி மண்டபம். திருமாளிகை அந்த முதல்ல ஒட்டியே சுற்றி வருது. அது கர்ப்பகிரகத்தை சுற்றி அர்த்தம் அந்த முதலை சுற்றி வரும். கர்ப்பகிரகத்தை ஒட்டி வரக்கூடிய முதல்ல சுற்றி வரும். அது மாளிகை பத்தி மண்டபம். அது அதான் திருமாலப்பத்தி மண்டபம்னு சொல்லுவாங்க நடைமுறையில். திருமாலப்பத்தி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடிமரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மண்டபம் அமைச்சு கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடிமரம் துஜஸ்தம்பம் வைகுண்ட பெருமாள்ல தெளிவாக சொல்லுங்கள். ஒரு சைடு மதில் சுவர் வந்துடுதா, ஒரு பக்கம் மதில் ஏற்றிடுவாங்க, ஒரு பக்கம் கருவறை இருக்கும், கருவறை சுற்றி இடைவெளி இருக்கும். அது திருமாளிகை பத்தி மண்டபம், மாலைப்பத்தி மண்டபம். அது ஒரு அடுக்குலையும் இருக்கும், 2 அடுக்கில் இருந்தால் மாளிகை பத்தின்னுவாங்க, ஒரு அடுக்கு இருந்தால் மாலை பத்தின்னுவாங்க, 2 அடுக்கு இருந்தால் மாளிகை பத்தி, மாளிகா பத்தி. இப்போ இது மண்டபம் லட்சணம் பார்த்தோம், எப்படி எத்தனை வகையான மண்டபங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம், எப்படி அமைக்கணும்னு பார்த்தோம். இதுக்கு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இது தற்காலத்தில் இதனுடைய நிர்மாணன்றது புதுசாக யாரும் இப்போ ஒரு 1000 கால் மண்டபமோ 108 கால் மண்டபமோ தற்காலிகத்தில் இப்போ ஏதோ திருப்பதியில் ஒரு 1000 கால் மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தி கிடச்சிது. திருப்பதி தேவஸ்தானத்தில் அது ஒரு கோயில், அது ஒன்று கட்டியிருக்காங்க. அது பெருசாக கட்டிகிட்ருக்காங்க. அது அம்மா பார்த்துட்டு வந்தாங்க, அவங்க தான் அது இன்சார்ஜ். அதுக்கு அவங்க இல்லை இந்த நம்ம சைடுக்கான இன்சார்ஜ் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. 1000 கால் மண்டபமே ஒரு ப்ரப்போசல் வந்து செய்தியில் படித்தேன். இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் 1000 கால் மண்டபம் புதுசாக செய்ய போகிறாங்கன்னு. அது எப்படி பண்ணாங்கன்னு, ஏன்னா தச்சமயத்துக்கு 1000 கால் மண்டபம்னா அதுதான் கட்ட முடியும், வேறு அவங்க தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பழைய நிர்மாணங்கள் தான் இருக்கும். புதுசாக பார்க்க போனீங்கன்னா ஒரு 16 கால் மண்டபம், நீராழி மண்டபம் மேலே 16 கால் மண்டபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வசந்த மண்டபம், சோபன மண்டபம், ஏதோ ஒன்று, இல்லை நிறுத்த மண்டபம், ஏதோ ஒன்று 16 கால்லையோ இல்லை 24 கால்லையோ இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் தற்சமயத்தில் புதுசாக கட்டலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா மண்டபம் இதில் சொல்லக்கூடிய எல்லா மண்டபம் பார்த்தோன்னா பழைய பெரிய கோயில்களில் எல்லாமே இருக்குது. எல்லா மண்டபம் ஒரு பேருக்கு ஒன்றுக்கு அமைக்கப்படும், அந்தந்த காரியத்துக்காக அந்த மண்டபத்து பேர் வச்சுருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இதுவரையும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த முன்னாடி அந்த அம்மா கிட்ட மாதிரி அடுத்து என்ன பார்க்கணுன்னா, இந்த தூண்களுடைய மண்டப தூண்களுடைய வகைகள் பார்க்கணும். அடுத்தது அந்த தூண்களுடைய அங்கங்கள், வகைகள், அங்கங்கள், உயர அங்கங்கள், அகல அங்கங்கள் பார்க்கணும். அப்புறம் மேலே ஏற்றக்கூடிய உத்தரம், இந்த பாவுக்கள், இந்த விஷயத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கணும்.